அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சதா. வருகின்ற மார்ச் மாதம் 8ஆம் தேதி மாசி மாதம் 25ஆம் நாள் வெள்ளிக்கிழமை இரவு 9:57 ஆரம்பித்து மறுநாள் 9ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6:17 வரைக்கும் வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி திதி அன்று சிவராத்திரி வழிபாடு வீட்டிலிருந்து எப்படி மேற்கொள்வது அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இந்த பதிவு. இப்போ கோயிலுக்கு போக முடியாதவங்க எல்லாம் வீட்டிலேருந்து சிவபூஜை பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக கோயிலுக்கும் போகணும், வீட்டிலேருந்தும் பண்ணணும். அது ஏதாவது ஒன்று தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை சில பேருக்கு வந்துடும். அதனால் கண்டிப்பாக வீட்டிலேருந்து பண்ணுறவங்களுக்குள்ள வழிபாட்டு முறை தான் இது. அன்றைக்கு எப்படி வழிபடுறது, என்னென்ன பொருட்களால் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுறது எல்லாமே இந்த பதிவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பயனடைங்க. பூஜை அறையை சுத்தம் பண்ணுறது, பூஜை சாமான்களை எல்லாம் சுத்தம் பண்ணுறது, இந்த விளக்கு சம்மந்தப்பட்ட பொருளெல்லாம் நீங்கள் சுத்தம் பண்ணுறது அப்படின்னு இருந்தால் அதை நீங்கள் வியாழக்கிழமையே பண்ணிடுங்க. முத நாளே பண்ணிடுங்க, வெள்ளிக்கிழமை பண்ணாதீங்க. அதேமாதிரி வீடு வாசல் க்ளீன் பண்ணுறது எல்லாமே வெள்ளிக்கிழமை பண்ணவே பண்ணாதீங்க, அதையும் வியாழக்கிழமையே பண்ணி வச்சுருங்க. அப்போ இந்த சுத்தம் பண்ணுற வேலையை வெள்ளிக்கிழமை செய்யவே கூடாது, முத நாளே செஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணுறது நம்ம சிவலிங்கத்துக்கு தான் பூஜை பண்ண போகிறோம். அந்த லிங்கத்துக்கு பூஜை பண்ணுற போது அந்த லிங்கம் வீட்டில் என்ன கலரில் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். கண்டிப்பாக கருப்பு கலரை தவிர்த்து வேறு எந்த கலர்லையும் வீட்டில் லிங்கம் வைக்காதீங்க. மற்ற கலர்களில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது ஒரு நமக்கு எதிர்மறையான ஆற்றலை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? அது கருப்பு கலரில் தான் இருக்கணும். உதாரணமாக சில பேர்லாம் வெள்ளை கலரில் வச்சா நல்லா அழகாக இருக்குமேன்னு சொல்லலாம் வச்சுருப்பாங்க. அந்த வெள்ளை கலர் அப்படிங்கிறது துறவி வாழ்க்கையை குறிக்கக்கூடியது. துறவிகளுக்கு வீட்டில் என்ன வேலை? கணவன் மனைவி பிள்ளை குட்டிகள் உறவு முறைகளெல்லாம் சந்தோஷமாக வாழக்கூடிய வீட்டில் துறவிகளுக்கு வேலை கிடையாது. அதனால் இந்த துறவிகளை குறிக்கின்ற அந்த அடையாளமான வெள்ளை கலர் வீட்டில் வச்சு வழிபடாதீங்க. இது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட ஒன்று. கருப்பு நிறத்தில் தான் இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி பூஜை அறையில் ஒரு லிங்கத்துக்கு மேலே இருக்கக்கூடாது, 2, 3 வச்சு நாம் வழிபடக்கூடாது. அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. சாதாரணமாக வீட்டில் பூஜை சாமான்கள் வாங்கிட்டு வர்றது அபிஷேக பொருட்கள் வாங்கிட்டு வர்றது எப்போவுமே வீட்டில் எப்படி பூஜை பண்ணணும் அதுக்குள்ளே பூ பழம் பத்தி சூடம் எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு வந்திருப்பீங்க. தேங்காய் பழம் எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு வந்திருப்பீங்க. அது நம்ம ரெகுலராக வாங்குகிற மாதிரி நீங்கள் என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கணுமோ அதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஆனால் ஒரு 8 வகை பொருட்கள் கண்டிப்பாக இந்த அபிஷேகத்துக்கு தேவை. அப்படிங்கிறதுனால அன்றைக்கு முதலாவதாக பால், பன்னீர், வில்வ இலை, கரும்புச்சாறு, திருநீர், அரிசி மாவு, கடுகு எண்ணெய், புனித நீர். இந்த புனித நீரைத்தான் நான் முதல்ல சொல்லியிருக்கணும். ஆனால் புனித நீர், இந்த புனித நீர் எப்படிங்க? காலையில் நீங்கள் ஒரு பாத்திரத்தை நல்லா கழுவி சுத்தமாக எடுத்து வச்சு அந்த நம்ம பைப்பில் வரக்கூடிய தண்ணியை யாரும் தொடாத மாதிரி பிடிச்சி வச்சுக்கணும். அதை தொடவே கூடாது, குடிக்கிறது கூட அதில் தண்ணி போகக்கூடாது, தனியாக வச்சுக்கணும். அப்போ இந்த 8 பொருள்கள் ஆச்சுங்களா? இந்த 8 பொருட்களை வச்சு தான் நம்ம வீட்டில் அபிஷேகம் பண்ண போகிறோம். இந்த ஒவ்வொரு பொருளையும் அபிஷேகம் பண்ணுற போது நம்ம என்ன நினைத்து வேண்டி அபிஷேகம் பண்ணணும், அந்த பொருட்கள் அந்த அபிஷேக பொருட்கள் என்னத்தை குறிக்குது அப்படின்றத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? இப்போ இந்த சிவலிங்கத்தை பூஜை அறையில் கிழக்கு பார்த்து, வடகிழக்கு திசையை பார்த்து நம்ம வைக்கணும். அந்த லிங்கத்தை வைக்கக்கூடிய தட்டு அடிப்பகுதி இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ஒரு அகலமான தட்டாக இருக்கணும். அது என்ன சொல்கிறாங்கன்னா, தங்கத்தட்டில் கூட வைக்கலாம், வெள்ளித்தட்டில் வைக்கலாம், பித்தளை தட்டு, செம்பு தட்டில் கூட வைக்கலாம். அவங்கவுங்க வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ப மாதிரி அது வச்சுக்கலாம். புரியுதுங்களா? இப்போ அந்த தட்டு அகலமாக இருக்கணும், அதில் தான் அந்த லிங்கம் இருக்கணும். அது ஏன் அப்படிங்கிறத நான் இப்போ ஏன் தட்டில் வைக்கணும் அப்படிங்கிறத இப்போ அதுக்குள்ள விளக்கத்தை நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நாம் நம்மளுடைய நமக்கு பிடிச்ச பாவங்கள் நீங்கணும் அப்படின்றதுனால முதலாக செய்யக்கூடிய அபிஷேகம் நீரால், கங்கையால் அந்த லிங்கத்தைக்கு அபிஷேகம் செய்யணும். நம்ம ஒரு நல்ல முக்தி நிலையை அடையணும். நம்மளை பிடிச்ச பாவ தோஷங்கள் எல்லாம் விலகணும். நம்ம வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நமக்கு ஒரு நல்ல புண்ணியம் கிடைக்கணும். அப்படிங்கிறதுனால முதல்ல பண்ணக்கூடிய அபிஷேகம் நீரால் பண்ணணும். அந்த நீரில் பூ விதழ்களை எல்லாம் போட்டு வச்சு அதை எடுத்து நம்ம சும்மா அளவளவாக, ஏன்னா சின்ன தட்டில் தானே நம்ம வச்சுருப்போம் அந்த லிங்கத்தை, அதனால் அளவளவாக இப்போ 1 டம்ளர் தண்ணீரில் பண்ணால் கூட போதும். அதில் கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் தூவி அதுக்கப்புறமா அந்த பூவிதழ்களெல்லாம் வச்சு போட்டு அந்த கங்கை நீரால்
அபிஷேகத்தை பண்ணணும். இந்த ஒவ்வொரு முறையும் ஒரு அபிஷேகம் பண்ணி முடிஞ்ச உடனே அதுக்கு வந்து நெத்தியில திருநீர் பூசி, சந்தனம் வச்சு, அந்த தீபாராதனை கண்டிப்பாக காட்டணும். இது வந்து முதல் ஸ்டெப்பு. முதல் வகை. 2வதாக நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்ல. இந்த குழந்தை பாக்கியம் சந்தான விருத்தி இல்லாம, வம்ச விருத்தி இல்லாம கஷ்டப்படுறோம். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கோயில் கோயிலா போய் வேண்டுறோம். குழந்தை பாக்கியமே கிடைக்க மாட்டேங்குது. சந்தோஷமே இல்ல. அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக, அதுக்கு மட்டும் இல்ல, இந்த பால் அபிஷேகம் பண்றது வீட்ல வந்து பால் பொங்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? செல்வம் மிகுந்த ஒரு வாழ்க்கை அப்படி வேணும் இல்லையா? அதுக்காகவும் பண்ணிக்கலாம். ஆனா முக்கியமா பண்றது வந்து இந்த குழந்தை பாக்கியத்துக்கு இது வந்து செய்யக்கூடிய ஒரு ஒண்ணு. சந்தான விருத்திக்கு. அப்ப இத வந்து அந்த பால் அபிஷேகம் பண்ணிக்கிறணும். அந்த பால் அபிஷேகம் பண்ணி முடிச்சோனே, மறுபடியும் கங்கை நீரால அந்த லிங்கத்த கழுவிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு இந்த பாலாபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே முடிஞ்ச உடனே அந்த இத வந்து நெத்தியில திருநீரெல்லாம் பூசி, ஒரு தீபாராதனை காட்டிட்டு, அதுக்கப்புறமா நீங்க கங்கை நீரால கழுவிட்டு தீபாராதனை காட்டிக்கங்க. அதுக்கப்புறமா பன்னீர்ல ஒரு அபிஷேகம். இந்த பன்னீர் அபிஷேகம் ஏன் பண்றோம் அப்படின்னு சொன்னா, பொதுவா பார்த்தீங்கன்னு சொன்னா, நாம வம்புக்கே போகாம இருந்தாலும், நம்ம பேருக்கு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை நெறைய பேர் கொண்டு வந்துருவாங்க. அந்த மாரி ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துரும். வீட்ல காசு பணம் தங்காது. புரியுதுங்களா? நம்ம பேர் புகழங்க ஒரு களங்கம் வரக்கூடிய ஒரு அமைப்புல சில இதெல்லாம் நடந்துரும். அதெல்லாம் நமக்கு வரக்கூடாது. நம்ம அந்தஸ்துக்கு, கௌரவத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அதுக்காக இந்த பன்னீர் அபிஷேகம். இது வசதியா வாழ்ந்தாட்டே நமக்கு பேர் கெடணும் அப்படின்றதுல சாதாரணமா இருந்தாலும் கூட நமக்கு ஒரு சின்ன பேர் கெட்டுறக்கூடாது அப்படின்றதுனால. அதனால வந்து இந்த பன்னீர் அபிஷேகத்த நம்ம பண்ணிக்கணும். இந்த பன்னீர் அபிஷேகம் பண்ணி முடிச்ச உடனே நம்ம விபூதி பூசி ஒரு ஆராதனை. இப்படி ஒவ்வொரு அபிஷேகத்துக்கு அப்புறமும் தீபாராதனை காட்டி வழிபடணும். சரிங்களா? இது வந்து நமக்கு முக்கியமான ஒண்ணு. அதுக்கப்புறம் கரும்பு சாறுல அபிஷேகம். இந்த கரும்பு சாறுல ஏன் அபிஷேகம் பண்றோம் அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு வந்து கரும்பு சாறுல வந்து அபிஷேகம் பண்றது மகாலட்சுமியினுடைய அருள வந்து நேரடியா பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது பார்வதி தேவியாருடைய அருளும், சிவபெருமானுடைய அருளும், மகாலட்சுமி தேவியாருடைய அருளும் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. இந்த இதில வந்து நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வீட்ல வந்து சகல செல்வங்களும் தங்கி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இந்த அபிஷேகம். அதனால கரும்பு சாறுல நீங்க அபிஷேகம் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வில்வ இலையில வந்து நீங்க அபிஷேகம் பண்ணிக்கங்க. இந்த வில்வ இலையில ஒரு இலை வச்சிருந்தாலும் பரவால்ல, ஒரு கை இருந்தாலும் பரவால்ல, ஒரு கைப்பிடி இருந்தாலும் பரவாயில்ல. இந்த வில்வ இலையில வந்து அபிஷேகம் வந்து சிவனுக்கு மிக மிக உகந்த ஒரு அபிஷேகம். இந்த வில்வ இலையில வந்து பிரம்மன் வாசம் செய்கிறதாகவும் இருக்கின்றது. அதனால வந்து கண்டிப்பாக இந்த வில்வ இலையில ஒரு அபிஷேகம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு சிவனுடைய அருள் நமக்கு நேரடியாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சந்தோஷம், மகிழ்ச்சி பொங்கும்படியாக அந்த அபிஷேகம் இருக்குமாம். அதை மனசார சிவன் ஏற்றுக்கொள்வாராம். அதில தான் அவர் சந்தோஷப்படுவார் அப்படிங்கிறது இந்த வில்வ இலையில இருக்குது. அதனால வில்வ இலை அபிஷேகம் நீங்க பண்ணிக்கங்க. இந்த அபிஷேகம் முடிஞ்சோனே தீபாராதனை காட்டிக்கங்க. மறுபடியும் கங்கையில கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த திருநீர்ல ஒரு அபிஷேகம் பண்ணிக்கங்க. அதேமாரி திருநீரில அபிஷேகம் பண்றது வந்து நம்மளுடைய மனசு வந்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு அமைப்பு. துர்சக்திகளை நீக்கக்கூடிய அமைப்பு. நோய் நொடி உபாதைகளை போக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால உடல் ஆரோக்கியம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால திருநீர் அபிஷேகம் பண்ணிக்கங்க. இந்த திருநீர் அபிஷேகம் முடிஞ்ச உடனே மறுபடியும் ஒரு தீபாராதனை காட்டிருங்க. புரியுதுங்களா? அதுக்கு அப்புறமா கண்டிப்பாக எக்கச்சக்கமான கடன் இருக்குது. கடன்லேருந்து மீளவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்குது. வாழ்க்கையில பயங்கரமான போராட்டமா இருக்குது. நிம்மதி, சந்தோஷம்ன்றது கொஞ்சம் கூட துளி கூட கிடையாதுங்க. அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லி, இந்த அரிசி மாவுல லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுங்க. புரியுதுங்களா? இந்த அரிசி மாவுல லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிக்கங்க. அந்த முடிஞ்ச உடனே நீங்க தீபாராதனை காட்டிருங்க. இப்ப இந்த வரிசையா நீங்க பண்ணனா ஒவ்வொரு முறையும் அந்த தட்டுல வந்து அபிஷேகம் பண்றதால அந்த பொருள் பால் வந்து விழுகும், நீர் விழுகும், பன்னீர் விழுகும் இல்லையா? இந்த ஒவ்வொரு முறையும் நீங்க பண்ற போதெல்லாம் அந்த தட்டுல இருக்கிற அந்த நீர், பால் அப்படின்னா ஒவ்வொரு சின்ன சின்ன டம்ளர்ல எடுத்து எடுத்து தனியா வச்சிரணும். ஒண்ணா கலக்க விடாம தனித்தனியா வச்சுக்கங்க. அரிசி மாவு வரைக்கும் அபிஷேகம் பண்றோம் இல்லையா? அந்த பொருள் எல்லாமே எடுத்து இப்ப 7 பொருள் ஆச்சு தனித்தனியா வச்சுங்க. கடைசியில பண்ணக்கூடிய ஒரு இது என்னன்னு கேட்டா, அந்த அபிஷேகம் கடுகு எண்ணெயில அபிஷேகம் பண்றோம். இந்த கடுகு எண்ணெய் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வீட்ல துர்சக்திகள் வரவே கூடாது. நமக்கு எதிரிகள் தொல்லையே இருக்கக்கூடாது. நாம எந்த சூழ்நிலையும் நிம்மதியா வாழணும். நம்மள யாரும் தொல்லை பண்ணக்கூடாது. தொல்லைகள் நம்மள வந்து அண்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த கடுகு எண்ணெயில கடைசியில வந்து நீங்க அபிஷேகம் பண்ணிருங்க. இந்த அபிஷேகத்த பண்ணி முடிச்சோன்னா தீபாராதனை காட்டிட்டு அந்த கடுகு எண்ணெய நீங்க தனியா எடுத்து வச்சுருங்க. புரியுதுங்களா? அதையும் தனியா எடுத்து வச்சுருங்க.
இப்போ வழிபாடு முடிஞ்சது. இந்த அபிஷேக வழிபாடு முடிஞ்சது. இந்த அபிஷேக வழிபாடு முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்த ஒவ்வொரு பொருளா தனித்தனியா எடுத்து வச்சுருங்க. அந்த 7 பொருளையும் ஒண்ணா ஒரு பாத்திரத்தில கலக்கி வச்சுக்கங்க. கடுகு எண்ணெய மட்டும் கலந்துராதீங்க. இந்த 7 அபிஷேக பொருளையும் கலந்துட்டு, அதை எடுத்து நம்ம வீட்டினுடைய எல்லா பக்கங்கள்லயும் தெளிச்சிரணும். இத வந்து வெளியில கொண்டு கீழ ஊத்தி வேஸ்ட் பண்ணிறக்கூடாது. அப்படி செய்யக்கூடாது. அதனால தான் நான் அளவளவா வச்சு அந்த அபிஷேகம் பண்ண சொல்லியிருக்கிறேன். இந்த 7 பொருளையும் கலந்து வீட்ல எல்லா பக்கம் முற்றத்திலேருந்து தெளிச்சு, வீடு வாசல், பூஜை ரூம் எல்லா பக்கமும் தெளிச்சு விட்டுருங்க. முடிஞ்சதுங்களா? அதுக்கப்புறம் இந்த கடுகு எண்ணெய் இருக்கு வந்து, அந்த கடுகு எண்ணெய வந்து நாம வந்து நம்ம கேட்ல இருந்து வீட்டுக்குள்ள நுழையிற முன்பகுதியில இருந்து அந்த எண்ணெய கேட்ல எல்லா பக்கமும் தொட்டு, 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 தொட்டு எல்லா பக்கமும் வச்சு விட்டுறணும். எல்லா பக்கம் வச்சோன்னா, இந்த கடுகு எண்ணெயெல்லாம் வந்து நம்ம ஒரு தீயில எதுலயோ பட்டா பயங்கரமான ஸ்மெல் அடிக்கும். புரியுதுங்களா? அது உடல் ஆரோக்கியத்துக்கு தீய சக்திகள் நம்மளை அண்டாம இருக்கக்கூடிய, எதிரிகள் தொல்லை இல்லாம இருக்கக்கூடியது, கண் திருஷ்டி கழிக்கக்கூடியது. அதனால இந்த கடுகு எண்ணெய் எல்லா பக்கமும் வச்சு, அதான் சொல்றாங்கல்ல, கடுகு பொரிஞ்ச மாரி பொரிஞ்சு விட்டுறணும் அப்படின்னு சொல்லி. இப்ப வந்து சுத்தி போட்டா கூட அந்த உப்பு, வரமிளகாய், இந்த விளக்கு மாத்துற நுனிப்பகுதி, முச்சந்தி மண்ணு, கடுகு எல்லாம் வச்சு சுத்தி அதுக்கப்புறம் முச்சந்தில போய் தீ வச்சு விடுவாங்க. அது மாரி வச்சுட்டோம்னா, நம்ம துர்சக்திகள் நமக்கு போயிரும். நமக்கு ஏதாவது ஒரு பீடை பிடிச்சிருந்தாலும் அந்த பீடை விலகிரும் அப்படின்னு. அதனால கடுகுக்கு வந்து அவ்வளவு பவர் இருக்கு. இந்த கடுகு எண்ணெய் வந்து அதுலேருந்து வர்றதுனால, இந்த கடுகை எல்லா பக்கமும் தொட்டு வச்சுருங்க. நல்லா இருக்கும். சரிங்களா? இந்த அபிஷேகங்கள்லாம் முடிஞ்சிருது. இது வந்து நைட் வந்து ஒரு 11 மணிக்கு மேல பண்ணீங்கன்னா, அப்படி அப்படியே பதறாம பண்ணிட்டு இதிலேயே 2, 3 மணி நேரம் கழிஞ்சிரும். அப்போ வந்து நமக்கு அந்த தூக்கம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போய்க்கிட்டே இருக்கும். ஏன்னா தூங்காம அபிஷேகம் பண்ணோம் இல்லையா? அந்த மாரி. கண்டிப்பாக விரதத்தில இருக்கணும். முத நாளே விரதத்தில இருக்கணும். விரதத்தில இருந்து தான் இந்த வழிபாடுகள் எல்லாமே பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டா அப்படியே விடிஞ்சிரும். அப்போ அதிகாலையில வந்து நீங்க பக்கத்தில இருக்க ஏதாவது ஒரு விநாயகப் பெருமான் கோயிலுக்கு நீங்க போகலாம். அங்கேயும் போய் விநாயகப் பெருமானுக்கு தேவையான பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் செய்து விட்டுட்டு, மறுபடியும் வீட்டுக்கு வந்து உங்க குலதெய்வத்த நினைச்சு வழிபட்டுட்டு, அதுக்கு அப்புறமா நீங்க வந்து சாப்பாடு வீட்ல வந்து சைவ சாப்பாடு செஞ்சு, ஏதோ உங்களால முடிஞ்ச அளவுக்கும் என்ன பண்ண முடியுமோ, என்னென்ன வகைகள் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி எடுத்து, ஒரு படையல் போட்டு, ஒரு 2 மணி, 3 மணிக்கு மேல அந்த விரதத்த வந்து நம்ம அனுஷ்டிச்சோம்னா, கண்டிப்பாக நமக்கு எல்லா சகல சௌபாக்கியங்களும் கிடைச்சே தீரும் அப்படிங்கிறது உறுதியான ஒண்ணு. அதனால தான் அன்றைக்கு முழுவதும் தூங்காமல் இருந்து சிவன், பார்வதி தேவியாரை வணங்கி வழிபடுவாங்க அப்படின்றது. சிவாலயங்கள் சிறப்புமிக்கதாக இருக்கும். மந்திரங்கள், புராணங்கள் எல்லாம் ஓதி இரவெல்லாம் சிவனை துதி பாடுவார்கள். அத நம்ம வந்து கோயில்களுக்கு போக முடியல, போக முடியாத சூழ்நிலைகள், காசு பணம் இல்ல, எங்க குலதெய்வம் கோயில் ரொம்ப தூரத்தில இருக்குது, போக முடியாது. அதனால பக்கத்துல இருந்தே நான் வழிபட்டுக்கிறேன். எனக்கு அந்த அருள் கிடைக்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்கலாம், கண்டிப்பாக இந்த வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் அடைந்தே தீருவீர்கள் என்பதற்கான பதிவு தான் இது. மனசார நினைச்சு வேண்டிக்கங்க. சரிங்களா? மற்றும் ஒரு நல்ல பதிவில உங்கள நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.